பெருநாளுடைய தொழுகை. இந்த தொழுகை என்பது மைதானத்தில், அதாவது மைதானம் என்று நாங்கள் சொல்றதை விட பெருநாளுடைய திடல் என்று சொல்றது பொருத்தமானது. எனவே பெருநாளுடைய அந்த திடலில் தொழுவதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளுடைய தினங்களில் மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக அடையாளப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகுது இலல் முஸல்லா தொழும் திடலை நோக்கி ரசூலுல்லாஹ் புறப்படுவார்கள். தன்னுடைய கையில் ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு சென்று முன்னால சுத்ராவாக அந்த ஈட்டியை குத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் அந்த திடல்ல தொழுறதுக்கு இவ்வளவு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க என்பதை நாங்க பார்க்கலாம். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு யௌமல் ஃபித்ரி வல் அத்ஹா இலல் முஸல்லா. நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள், இரண்டு பெருநாளுடைய தொழுகையையும் ரசூலுல்லாஹ் திடலுக்கு வெளியேறி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ரசூலுல்லாஹ் திடலுக்கு அழைத்தார்கள். பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், பெண்களில் மாதத்தீட்டு ஏற்பட்டவர்கள், பிரசவத்தீட்டு ஏற்பட்டவர்கள் எல்லோரும் பெருநாளுடைய திடலுக்கு வருமாறு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள். அவர்கள் தொழமாட்டார்கள், பயான்ல கலந்து கொள்வார்கள், ஏனைய நிகழ்வுகள்ல கலந்து கொள்வார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பெருநாளுடைய தொழுகை திடலில் தொழப்படுவது என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா. குர்ஆனையும் சுன்னாவையும் பேசக்கூடிய தௌஹீது சமூகத்தை தவிர்த்து ஏனைய சமுதாயத்தில் இந்த சுன்னா அதிகமாக புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலையை நாம் அவதானிக்க முடிகிறது. பெரும்பாலும் மதுஹபுடைய அறிஞர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஹனஃபி மதுஹப், மாலிகி மதுஹப், ஹம்பலி மதுஹபை சேர்ந்த அறிஞர்கள் அனைவரும் பெருநாளுடைய தொழுகை திடலில் நடைபெற வேண்டும் என்பதில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஷாஃபி மதுஹப்ல மட்டும் 2 விதமான கருத்துகள் பேசப்படுகிறது. மஸ்ஜிதுல பெருநாளுடைய தொழுகை தொழுவது சிறந்தது, மைதானத்தில் தொழுவது சிறந்தது என்ற 2 கருத்துகள் பேசப்பட்டு அந்த கருத்திலையும் சொல்லப்பட்டது என்னென்றால் அல்லாஹுடைய தூதர் மைதானத்தில் தான் தொழுதார்கள் என்று அந்த ஹதீஸை குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த சுன்னாவை நாங்கள் முக்கியமாக நடைமுறைப்படுத்தி கொள்ளணும். இதுக்கு வேறு வேறு காரணங்களை சொல்லி நாம் தவிர்க்க கூடாது. மஸ்ஜிது நபவி என்பது ஒரு ரக்காத்து தொழுதால் 1000 நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் மஸ்ஜிது நபவி. ஆனால் பெருநாளுடைய தொழுகையை ரசூலுல்லாஹ் அப்படி நன்மை கிடைத்தும் மைதானத்தில் தான் தொழுவித்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வருடங்களில் இலங்கையினுடைய ஜம்மியத்துல் உலமா அல்லது பிறைக்குழு இதை பகிரங்கமாக அறிவித்தார்கள். பெருநாளுடைய தொழுகை திடலில் தொழப்படுவதுதான் சுன்னா என்பதை அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் அந்த மக்களிடத்தில் நடைமுறையில் இன்னும் வராத ஒரு கவலையான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். இதுல பிடிவாதம் பிடிப்பதற்கோ இதுல மாற்று கருத்து சொல்லுவதற்கோ எந்த இதுவும் இல்லை. இது மார்க்கம். அல்லாஹுடைய தூதருடைய செய்தி தெளிவாக இருக்கிறது, அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. நாம் நடைமுறைப்படுத்தி விட்டு போக வேண்டியதான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பெருநாளுடைய தொழுகை என்பது திடலில் நடைபெற வேண்டும் என்பது மிக முக்கியமான சுன்னாவாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டு அந்த பெருநாளுடைய தினம் வரக்கூடிய ஐயாமுத் தஷ்ரீக்குடைய 3 தினங்களில் குர்பானியுடைய வணக்கம் நடைபெறுகின்ற முக்கியமான நாட்கள். அந்த வணக்கத்தையும் நாட்டுடைய சட்டத்தை மதித்து அதனுடைய அந்த அறுக்கப்படுகின்ற பிராணிகளை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை தவிர்த்து இஹ்லாஸோடு அந்த வணக்கத்தையும் நாம் நிறைவேற்றிக் கொள்வோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதங்களின் கண்ணியத்தை பேணி இந்த மாதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற வணக்கங்களை நாம் அதிகமாக செய்து பாவங்களை விட்டும் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற அநியாயங்களை விட்டும் தூரமாகி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களில் நானும் நீங்களும் சேருவோமாக.